இந்த மாதிரி சாப்பாடு கூட இல்லாத ஆமா. படுக்கை இடம் இல்லாதனாலதான் நாங்க இங்க வர வேண்டியதா மோஸ்ட்லி ரோட்டோட்ட உள்ளவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிதான் வந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலியமா இல்லைன்னா யாராவது போலீஸ் மூலியமா அப்படி வர்றவங்க தான் மோஸ்ட்லி டாக்டர் எல்லாம் பிடிக்கல எனக்கு, அதனால பையனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இந்த ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணி 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 43 இயர்ஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ரோட்டோட்ட உள்ளவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிதான் வந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலியமா இல்லைன்னா யாராவது போலீஸ் மூலியமா அப்படி வர்றவங்க தான் மோஸ்ட்லி இங்கே ப்ரிஃபரன்ஸ். இப்போ வறுமை கோட்டு கீழே பார்த்துக்க முடியாதவங்க அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ். அதாவது பிள்ளைங்க வெளியில தள்ளிடுறாங்க அந்த மாதிரி வர்றாங்களா? அந்த மாதிரி வர்றாங்க. என்னங்க இப்போ பிள்ளைங்க எங்களை கவனிக்கிறது இல்ல அப்படின்னா போலீஸ் மூலியமாவோ இல்ல ஹெல்பேஜ் இந்தியா மூலியமாவோ அப்படி கொண்டு வந்து விடுவாங்க. இல்ல டைமிங் அதெல்லாம் இல்ல சார், அவங்க லைஃப் லாங் இங்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் யாருமே பார்த்து காலையில லைஃப் லாங் இங்க தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு உண்டான செலவெல்லாம் இந்த ஆசிரமமே பார்த்துக்கலாம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. நீங்க இங்க வந்ததுக்கு என்ன ரீசன்? ஏதாவது வீட்டுல இருந்து டாக்டர் எல்லாம் பிடிக்கல எனக்கு, அதனால பையனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இப்ப இங்க இருந்து அவங்க கிளம்பணும்னு விரும்பினா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும்ல சார். ஒரு இடம் இருந்து இப்ப யாராவது பாத்துக்கிற மாதிரி இருந்தா அனுப்பலாம். யாருமே இல்லாதப்ப நாங்க ரெஸ்பான்ஸ் இல்லாம அனுப்ப முடியாது எங்களால. அவங்களுக்குன்னு யாராவது பாத்துக்க ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வயசானவங்க அவங்க தனியா போய் வெளியே அனுப்ப முடியாது, யாரையும் நம்பி அனுப்ப முடியாது. அவங்களுக்கும் யாராவது குடும்பம் இருந்தா அவங்கள வர வச்சுதான் நாங்க அனுப்ப முடியுமே தவிர தனியா அவங்களை நாங்க அனுப்ப முடியாது. வரைக்கும் கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷம் இருந்தானே, அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்து குடும்பமா இருந்தோம். 22 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்தா, செகண்ட் ஒய்ஃப் வந்த பிறகு ஒய்ஃப் வந்த பிறகு சேஞ்ச் ஆயிட்டோம். அதான் அம்மா இருந்தா பாரமா இல்ல, சாப்பாடு கூட இல்லாத படுக்கை இடம் இல்லாதனாலதான் நாங்க இங்க வர வேண்டியதா இருக்குது.